I've got an itch I can't scratch. ஹலோ காய்ஸ், இப்போ ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்கில் இருக்க பில்டிங் க்ரோ அப் ஆகிற எஃபெக்டை எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆஃப்டர் எஃபெக்ட், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இந்த மூணுமே யூஸ் பண்ணிக்கேன். இந்த மூணுமே யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போகிறதில்ல, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆஃப்டர் எஃபெக்டில் என்னோடய தேவையான வீடியோவை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ வீடியோவை என்னோடய டைம்லைனில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக இருக்கிறதுல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாட்டி எடுக்கணும். இப்போ ஸோ காம்போசிஷன் போயிட்டு சேவ் ஃப்ரேமஸில் ஃபைலுங்கிறத கிளிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெண்டர் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ரெண்டர் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜேஃபக் ஃபார்மேட்டை கொடுத்து நான் இப்போ ரெண்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி சேவ் ஆகிக்கிடுது. ஸோ இப்போ அந்த சேவ் பண்ண அந்த ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்க்குரிய இமேஜை நான் ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த பில்டிங்கை மட்டும் இப்போ தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பில்டிங்கை மட்டுமே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இமேஜை ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பில்டிங்கை மட்டும் இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பில்டிங்கை தனி லேயர் ஆக்கியாச்சு. இப்போ கீழே இருக்க லேயர்லேயுமே பில்டிங் இருக்கிறதுனால அந்த பில்டிங்கை இப்போ செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு மாடிஃபையில் எக்ஸ்பேண்டு கொடுத்து இமேஜை ஒரு 5 பிக்சலுக்கு அந்த செலக்ட் பண்ணதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஃபில் கொடுத்து கண்டென்ட் அவேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த பில்டிங் இப்போ மறைஞ்சிருக்கும். இப்போ தனியாக காப்பி பண்ண லேயரில் மட்டும் அந்த பில்டிங் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பில்டிங் எல்லாமே இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கிட போகிறோம், க்ரோ அப் ஆகிற மாதிரி. ஸோ பென் டூலில் நான் அந்த பில்டிங் எல்லாத்தையுமே தனித்தனியாக இப்போ பிரிக்கிறேன். ஸோ அடிப்பாகத்தில் இருக்கிறது எல்லாமே தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ Ctrl+Shift+J கொடுத்து இந்த பில்டிங்கை மேலே இருக்க பாகத்தை மட்டும் தனியாக தனி லேயர் ஆக்கிக்கிறேன். தென் அகெயின் சேம் அதே ப்ரொசீஜர் தான். அகெயின் மேலே இருக்க ஒரு டாப் ஆஃப் அந்த பில்டிங்கை மட்டும் தனி லேயர் ஆக்கிக்கிறேன். அகெயின் பென் டூல் வச்சு அந்த டாப் ஆஃப் த பில்டிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தனி லேயர் ஆக்கியாச்சு. Ctrl+Shift+J கொடுத்து தனியாக ஆக்கிட்டேன். ஸோ சேம் அதே தான். உங்களுக்கு எத்தனை பார்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பார்ட்டாக நீங்கள் சேம் இதே மாதிரி கட் பண்ணி தனித்தனி லேயர் ஆக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் வியூ பண்ணி பார்க்குறேன், தனித்தனி லேயராக இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ தனித்தனியாக கட் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்க அந்த ஃபைலை இப்போ நான் ஒரு பிஎஸ்டி ஃபைலாகவே இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அப்படியே ஆஃப்டர் எஃபெக்டில் ஓப்பன் பண்ணுறேன். அந்த பிஎஸ்டி ஃபைலை கண்டென்ட் ரிட்டைன் லேயர்ஸாக இருக்கணும். தென் எடிட்டபிள் லேயர் ஸ்டைல்ஸில் நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி டைம்லைனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பில்டிங் லேயரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே ஃபோட்டோஷாப்பில் அட்ஜஸ்ட் பண்ண அந்த லேயர் அப்படியே வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வரிசையாக ஆர்டர் பண்ணிக்கிறேன், 1 2 3 4 5ங்கிறத. தென் லேயர் எல்லாமே ஒன்று கீழே ஒன்றா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கிறேன், பில்டிங் எல்லாமே க்ரோ அப் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறேன் சும்மா. ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது. தென் லேயர் 1ல் வச்சுட்டு பொசிஷனுக்கு பி, அதாவது ஷார்ட்கட் பி கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன் கரண்ட் ஃப்ரேமில். தென் தள்ளி வச்சுட்டு ஃப்ரேமை மூவ் பண்ணுறேன், பொசிஷன் மூவ் பண்ணி கீழே இறக்கிக்கிறேன். தென் மோஷன் பிளர் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்பீடை, பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த லேயருக்கு சேம் அதே தான். அடுத்த லேயரை அந்த எஃபெக்ட் முடிஞ்ச அடுத்த செகண்டு அடுத்த பில்டிங் வர்ற மாதிரி அடுத்த லேயரை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு பொசிஷனில் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், அகெயின் பில்டிங் கீழேருந்து வர்ற மாதிரி ஸ்டார்டிங்கிலேருந்து, ஓகே பில்டிங் ஸ்டார்டிங்கில் கீழேருந்து வர்ற மாதிரி ஒரு கீ ஃப்ரேம். தென் தேர்ட்லேயும் அதே தான். தேர்ட் லேயரை மூவ் பண்ணிட்டு கொஞ்சமாக பொசிஷன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம். தென் கொஞ்சமாக முன்னாடி வச்சுட்டு
ஸ்டார்டிங்கில் இந்த பில்டிங் எங்கேருந்து வரணுமோ கீழே மூவ் பண்ணிக்கிறேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் அடுத்த லேயருக்கும். லேயர் 4 அந்த எஃபெக்ட் முடிஞ்ச அடுத்ததுலேருந்து பொசிஷன் எடுத்துக்கிறேன். பி சேம் ஸ்டார்டிங்கில் கீழேருந்து வர்ற மாதிரி வச்சுருக்கேன். கரண்ட் பொசிஷனில் அடுத்த லேயருக்கு எஃபெக்ட் முடிஞ்சது அடுத்த லேயர் வரணும். அடுத்த லேயரில் கரண்ட் பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேம் அடுத்து முன்னாடி வச்சுட்டு கீழேருந்து வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு ஸோ இந்த எஃபெக்ட்லாம் முடிஞ்சதும் அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும். இமேஜில் இருக்க எஃபெக்ட் முடிஞ்சு. ஸோ தென் அந்த வீடியோ அப்படியே ப்ளே ஆகும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து. ஸோ இதை நான் அப்படியே ஆஃப்டர் எஃபெக்டில் நான் ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்டில் ஓப்பன் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோவில் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான ஆடியோ, சவுண்ட் எஃபெக்ட்டு இதெல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பில்டிங் மட்டும் இப்போ கீழேருந்து வர்றதுக்கு பதிலாக இப்போ நான் மேலேருந்து மூவ் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட் சரியில்லாதனால மேலேருந்து வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீமியர் ப்ரோலையும் ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிருக்காங்க அவங்க சேவ் பண்ணதுனால. இப்போ சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் கேமராவோட ஷேக்லாம் கொடுத்து இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.